ஹலோ buddies. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து ஃபுல் ஆஃப் லீனியர் லேஅவுட் வச்சு பார்க்க போகிறோம். நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஒரு அப்ளிகேஷன் வந்து ஜஸ்ட் க்ரியேட் பண்ணி ஸோ அதில் வந்து லீனியர் லேஅவுட் வந்து எப்படி பண்ணுறது, லீனியர் லேஅவுட்டில் இந்த ஸ்க்ரீன் எப்படி பண்ணுறது அப்படின்னு காட்ட போகிறேன். ஸோ ஆக்சுவலாக நான் வந்து ஒரு டிசைன் இருக்குது நம்ம டிசைன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து நம்மளோட ஒரு சேட் டிசைன். ஸோ இது வந்து இதோட ஃபயர்பேஸ் யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணுற மாதிரி இதோட டுட்டோரியல் வந்து நம்மளோட இங்கிலீஷ் சேனலில் இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட் நீங்கள் வந்து நல்லா தெரியும் உனக்கு வந்து நான் இதை வச்சு ஃபயர் பேஸ் பண்ணணும், ஃபயர் பேஸ் வச்சு நான் இது ஒரு சேட் அப்ளிகேஷன் பிளேலிஸ்ட் வந்து அதில் இருக்குது, நீங்கள் வேணால் போய் பாருங்கள். ஸோ பட் நம்ம இந்த டிசைன் தான் வந்து இப்போ இது பண்ண போகிறோம். ஸோ லீனியர் லேஅவுட் யூஸ் பண்ணி ஸோ இப்போ இந்த ஆன்போர்டிங் ஸ்க்ரீன் இந்த ஃபஸ்ட் ஸ்க்ரீன் வந்து நான் எப்படி பண்ணுறது லீனியர் லேஅவுட்டில் அப்படின்னு பண்ணுறேன். நம்ம ஒவ்வொரு நெக்ஸ்ட் வந்து ரிலேட்டிவ் லேஅவுட் வச்சு இது பண்ணுவோம், கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட் வச்சு இது பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் எது வந்து நமக்கு மெயினாக இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத பார்த்துட்டு எல்லாம் கம்பைன் பண்ணி பண்ணுறதுனா உங்களுக்கு வந்து ரிலேட்டிவ் லேஅவுட் கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட் வச்சு பண்ணலாம். ஸோ அது வச்சு நம்ம வந்து எப்படிங்கிறத ஸ்பெசிஃபிக்காக பார்த்து ஸோ அந்த யூஐ வந்து எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் அது கனெக்ஷன்ஸ் டேட்டாவில் எப்படி பண்ணுறது ஸோ அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஜஸ்ட் இது மட்டும் தான், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நம்ம பேசிக்லேருந்தே போவோம், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த இமேஜு ஸோ என்னோடய அசட்ஸ் வந்து நான் இதில் வச்சுருக்கேன், ஓகேங்களா. ஸோ இந்த அசட்ஸ் ஸோ இதை வந்து நம்ம ஸ்டுடியோக்குள்ளே ஏற்றணும். எப்படின்னா இமேஜ் வந்து வெரி சிம்பிள். நீங்கள் வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணி நீங்கள் உங்கள் ரிசோர்ஸில் போய் இது பிஎன்ஜிங்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதை ஒர்க் பண்ணுறப்ப ஆண்ட்ராய்டில் வச்சுக்கோங்க, ப்ராஜெக்டில் வச்சு ஒர்க் பண்ண வேண்டாம். ஸோ மோஸ்ட்லி ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல் ரொம்ப பிக் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுறீங்க, ஏதாவது தேவைன்னா ஏதாவது நெசசிட்டி இருந்தால் மட்டும் வச்சுக்கோங்க, மற்றபடி ஆண்ட்ராய்டில் வச்சுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் இந்த ரிசோர்ஸ்குள்ளே போயிட்டு நம்ம எம்ஐபி மேப்பில் வந்து நீங்கள் ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹெச்டிபிஐ, என்இடிபிஐ, ஹெச்டிபிஐ, எம்டிபிஐ, எக்ஸ்டிபிஐ, எக்ஸ்எக்ஸ் ஹெச்டிபிஐ ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் சைஸ் பேஸ் பண்ணி ஐகான்ஸ், ஓகேங்களா. ஸோ இது வந்து ஹை டெஃபினிஷன் பிக்சல், மீடியம், எக்ஸ்ட்ரா ஹை ஸோ அந்த மாதிரி வரும், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒன்றுலன்னு போடாமல் ஒரு 2-3 இதில் போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஏன்னா டேப்லெட் வரைக்கும் உங்களுக்கு ஃபங்க்ஷனல் ஆகணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இமேஜாக போடுறப்ப இத்தனை பிக்சலில் வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணி போடணும். அது வந்து நிறைய ப்ளகின்ஸ்லாம் இருக்கும், ஃபிக்மா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை பண்ணி போட்டுக்கலாம், ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து இது வந்து ஒன்ஸ் வந்து என்னென்னு போட்டு LLAXY பேக்ரவுண்ட், ஓகேங்களா. ஸ்பெல்லிங்கில் கொஞ்சம் வீக்கு, ஸோ இருந்தாலும் கரெக்டாக தப்பான்னு தெரியாது, போட்டுக்கலாம், ஓகேங்களா. இது பண்ணி பேஸ்ட் அகெயின். ஸோ இதில் வந்து நான் சூஸ் பண்ணி நெக்ஸ்ட் சூஸ் பண்ணி ஓகே கொடுக்குறேன். ஏன்னா சம்டைம்ஸ் நீங்கள் ஒரே ஒரு இதில் போட்டிங்கன்னா இமேஜஸ் வந்து சில நேரம் அப்ளை ஆகாமல் போயிடும். ஸோ அது வந்து இஷ்யூ ஆகிடக்கூடாது உங்களுக்கு. ஸோ அதனால் சொல்கிறேன் XHDPI ஒரு 2-3 இதில் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் ஆகும். ஏன்னா அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 டைம்ஸ் போட்டிருப்பாங்க அவங்க. ஸோ இது வந்து XHDPI, ஓகேங்களா. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம இமேஜை வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ இந்த இமேஜ் ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்மகிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்விஜி ஃபைல்ஸ் வந்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியாது டேரெக்டாக. அது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒர்க் ஆகாது. ஏன்னா அதில் வந்து .xvg இருக்கும், நமக்கு வந்து .xml இருக்கணும் டேவபிள்ஸில். ஸோ அப்படின்னா தான் நமக்கு வந்து இதாகும். ஸோ அது வந்து நீங்கள் ஒன்றும் பர்சனலைஸாக எதுவும் பண்ண வேண்டாம். இதிலேயே போயிட்டு நம்ம வந்து வெக்டார் அசெட்ஸ், ஓகேங்களா. வெக்டார் அசெட்ஸில் லோக்கல் ஃபைல்ஸில் போயிட்டு நம்ம செலக்ட் பண்ணணும். என்ன செலக்ட் பண்ணுறோன்னா இப்போ என்னோடது வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைல் டிவைஸ். ஸோ இதில் வந்து இப்படி இருக்குங்களா. ஸோ இதில் வந்து நான் பேக் ஏரோ வச்சுருக்கேன். பேக் ஏரோவை வந்து நான் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஃபினிஷ் கொடுத்துட்டேன்னா அது வந்து எனக்கு எக்ஸாம்பிளாக இங்கே ஆட் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நான் நெக்ஸ்ட் வந்து அடுத்து இன்னொரு வெக்டர் இமேஜ் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு இங்கே மெயினாக தேவைப்படுறது இந்த லோகோ. ஒரு லோகோ ஒன்று இருக்குமே இங்கே, ஐ திங்க் திஸ் லோகோ ஒன்லி. ஸோ இதை வந்து லோகோ வந்து ஆட் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ இதை வந்து நான் ஆட் பண்ணிட்டேன், ஓகேங்களா. ஸோ இப்போ மெயினாக நமக்கு இங்கே தேவைப்படுறது லோகோ மட்டும்தான், ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் என்ன ஓகே இது ஆட். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டில் ஆட் பண்ணுறதுக்கு கேட்குது. ஸோ ஆக்சுவலாக இந்த க்ரீனாக இருக்கிறதுலாம் கிட்டில் ஆட் ஆனது, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம திருப்பி ஸ்க்ரீனை எம்டி பண்ணிக்கலாம். ஸோ வென்எவர் நீங்கள் என்னென்ன இங்கே டிசைன் பண்ணுறீங்களோ அது எல்லாமே இங்கே ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். ஸோ அதனால் டோன்ட் வரி. நீங்கள் வந்து இங்கே டிசைன் பண்ணுறதை இங்கே ப்ரிவ்யூ பார்த்துட்டே பண்ணுங்கள். இந்த ப்ரிவ்யூவில் எப்படி வருதோ அப்படி தான் உங்கள் ஆப்பில் அவைலபிளாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ நம்ம இந்த மார்ஜின் இங்கே கொடுத்துருக்கோம். இந்த மார்ஜின் எடுத்து விட்டுட்டு இதில் வந்து நம்ம பேக்ரவுண்ட் வந்து நமக்கு இங்கே நீங்கள் டிசைன் நோட்ஸ் பார்த்துக்கிங்க, அடிக்கடி காட்ட முடியுமான்னு தெரியல. ஸோ இதான் டிசைன். பேக்ரவுண்ட் வந்து நமக்கு க்ளோப் இருக்கிறதுனால நம்ம வந்து இதில் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு கேலக்ஸி பேக்ரவுண்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பேக்ரவுண்ட் வந்து நமக்கு இப்படி ஆகிடுச்சு. ஸோ ஆக்சுவலாக லீனியர் லேஅவுட்டில் இவ்வளோ தான்
பண்ண முடியும். பேக்ரவுண்ட் இன் மோட் ஓகேங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் பண்ணி அழகாக வரணும்னா இதை வந்து நம்ம ரிலேட்டிவ் லேயரில் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு அழகாக பண்ணி காட்டுறேன். ஸோ ஏன்னா இது வந்து நம்ம பேக்ரவுண்டில் டேரெக்டாக ஆட் பண்ணுறதுனால நீங்கள் வந்து மோஸ்ட்லி நீங்கள் டேரெக்டாக போட முடியும். ஸ்கேல் டைப் நம்ம கொடுக்க முடியாது. பட் இதுவே குட் தான் உங்களுக்கு பார்க்குறக்கு ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்து லே அவுட் என்ன பண்ணணும்னா நம்ம லே அவுட்டில் என்ன இருக்குது அப்படின்னா ஒன்ஸ் காட்டிக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இருக்கா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இப்போ டாப்பில் 2 டெக்ஸ்ட் இருக்குது. இங்கே வந்து இமேஜ். ஸோ இது நம்ம வந்து பாட்டம்லேருந்து வருவோம். ஸோ இந்த லாகின் சைன் அப் இந்த 2 பட்டன் வச்சுட்டு ஸோ இந்த டெக்ஸ்ட்டு ஸோ இப்படி வருவோம் ஓகேங்களா. ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட்டு நமக்கு சைடு 2 பட்டன் வைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து லீனியர் லேஅவுட்குள்ளே இன்னொரு லீனியர் லேஅவுட் போடலாம் ஓகேங்களா. லீனியர் லேஅவுட் போட்டு இதை வந்து என்ன பண்ணுறது மேட்ச் பேரண்ட்டு. ஸோ மேட்ச் பேரண்ட்டுக்கு அப்புறம் ஹைட் வந்து ரேப் கண்டென்ட் தான் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து இன்னொன்று என்னென்னா ஓரியன்டேஷன் வந்து ஹரிசாண்டல் கொடுக்குறோம் ஓகேங்களா. ஹரிசாண்டல் கொடுத்துட்டு இதில் வந்து பட்டன் கொடுக்குறோம் ஓகேங்களா. பட்டன் கொடுத்துட்டு பட்டன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுதான் ஓகேங்களா. மேட்ச் பேரண்ட் கொடுக்குறேன். ஹைட் வந்து ரேப் கண்டென்ட் கொடுக்குறேன் ஓகேங்களா. டெக்ஸ்ட் கொடுக்குறேன். டெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாகின் ஓகேங்களா. ஸோ லாகின் அதே இதுக்குள்ளே வந்து இன்னொரு பட்டன் கொடுக்குறேன். அதே மேட்ச் பேரண்ட்டு. இது வந்து சைன் அப் ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டுமே மேட்ச் பேரண்ட் கொடுத்ததுனால ஃபஸ்ட்டு வந்து மேட்ச் பேரண்ட் ஆகி ஃபுல்லாக கவர் ஆகிடுது. செகண்ட் உள்ளது வந்து நமக்கு வந்து வெளியே வரவே இல்லை. ஸோ அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா லீனியர் லேஅவுட்டில் வந்து வெயிட்டுன்னு ஒன்று உண்டு. ஸோ அந்த வெயிட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வெயிட் கவுண்ட் கொடுக்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் வந்து நான் வெயிட் இருக்கா லேஅவுட் வெயிட் வந்து நான் 1 கொடுக்குறேன். இதோட லேஅவுட் வெயிட் வந்து 1 ஓகேங்களா. இங்கே கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இதுக்கும் லேஅவுட் வெயிட் 1. ஸோ ரெண்டுக்குமே லேஅவுட் வெயிட் நான் 1 கொடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஈக்குவலாக 50-50 பிரிஞ்சிருது. ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து 0.5 கொடுத்துட்டு இதுக்கு 1 கொடுத்தேன்னா எனக்கு அது மாதிரி பிரியும். ஸோ இப்போ இது வந்து 0.5 இது வந்து 1 ஓகே. நீங்கள் ரெடியூஸ் பண்ண உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக போகும். இப்போ நான் 0.2 கொடுக்குறேன்னா எனக்கு இது வந்து பெருசாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ 0.2 கொடுத்தேன் அப்படின்னா 0.8% இது ஆக்குபை பண்ணிக்கும். அந்த 0.2 மட்டும் விட்டுட்டு மீதி ஏரியா ஃபுல்லாக இது ஆக்குபை பண்ணிக்கும். ஸோ அதே மாதிரி ஓகேங்களா. 5னா உங்களுக்கு வந்து இது மாதிரி ரெண்டுமே ஈக்குவல். இது வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் உள்ள கவுண்ட் தான். இது ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஈக்குவலாக இருக்கும். நான் இது 1 கொடுத்துட்டு இது வந்து 2 கொடுத்தேன்னா இதுக்கு டபுள் மடங்கு இது இருக்குது. அப்போ என்னென்னா இது வந்து இதை விட பாதிக்கு தான் இருக்கும். ஸோ இப்போ நான் இதை வந்து 2 கொடுக்குறேன் அப்படின்னா இந்த 1க்கு இது வந்து டபுள் மடங்கு விச் மீன்ஸ் இது வந்து 3 மடங்கு இருக்கும் இதை விட. உங்களுக்கு புரியும். இந்த ரெண்டுக்கும் இந்த நம்ம கொடுக்குற கவுண்ட்டுக்குள்ள ஆவரேஜ் தான் வரும் ஓகேங்களா. ஸோ அதனால் நம்ம ரெண்டுக்கும் ஈக்குவல் கொடுத்தோன்னா ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து மார்ஜின் கொடுக்குறேன். லேஅவுட் மார்ஜின் வந்து ஒரு 5 dp கொடுக்குறேன் ஓகேங்களா. அதே 5 dp தான் இங்கேயும் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ ரெண்டுக்கும் கொடுத்துட்டு ஸோ இதில் வந்து நம்ம மார்ஜின் கொடுத்து அது ஒரு 10 dp கொடுத்தேன் ஓகேங்களா. கொடுத்தாச்சு. ஸோ இப்போ ஓகே. ஸோ இதில் வந்து ஓகே. ஸோ ரெண்டு ஐட்டம் ஆட் பண்ணிட்டோம். ஸோ விட்த்து போட்டு மார்ஜின் போட்டாச்சு. ஸோ இப்போ இதில் வந்து பேக்ரவுண்ட் கலர் நம்ம சேஞ்ச் பண்ணோம். ஸோ இதில் வந்து என்ன டிஃபிகல்ட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து பேக்ரவுண்டுன்னு டேரெக்டாக போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ எதனாலும் பார்த்தீங்கன்னா பட்டன் வந்து இப்போது இது வந்து தீமோட ஓரியன்டான பட்டன். ஸோ அதனால் நம்ம தீமோட கலர் தான் அது வந்து எடுத்து கொடுக்குது. ஸோ இதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஷேப் ஆட் பண்ணணும். ஆக்சுவலாக இந்த ட்ராவபிளில் வந்து ஸ்டைல்ஸ் நான் ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் நம்ம வந்து கஸ்டம் ஸ்டைல்ஸ் நிறையா டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவபிள் ரிசோர்ஸ் போட்டு இதில் வந்து செலக்டார் ஷேப் ஓகேங்களா. ஷேப்பில் வந்து பட்டன் பார்டர் பட்டன் ஓகேங்களா. பார்டர் பட்டன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு
ஸோ இப்போ இந்த ஷேப்புக்குள்ளே நம்ம வந்து டிசைன் பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ என்ன டிசைன் பண்ணணும்னு பார்த்தோன்னா, ஸோ இந்த ஷேப்லேயே நம்ம வந்து ஆண்ட்ராய்டு ஷேப் ஆட் பண்ணிடலாம். ஷேப் ரெக்டாங்கிள் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து சாலிட் போட்டு கலர் ஓகேங்களா. ஸோ சாலிடுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்ட் ஓகேங்களா. சாலிட்னா பேக்ரவுண்ட். இதில் வந்து ஸ்டோக்னு ஒன்று உண்டு, அங்கே இருக்குது ஸ்டோக்குங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்டர் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து விட்த் வந்து 1 dp, கலர் வந்து நம்ம ஒயிட் கொடுக்குறோம் ஓகேங்களா. கலர் ஒயிட் கொடுத்து நம்ம பார்டர் கொண்டு வந்துட்டோம். ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்னர் ஆட் பண்ணலாம். கார்னர்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்னர் ரேடியஸ் வந்து நம்ம ஒரு 15 dp ஓகே. ஸோ இப்போ என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து அதில் ஆட் பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து 2 பார்டர் காட்டுதா என்ன? ஓகே. ஓகே. ஸோ இப்படி இருக்குங்களா. ஸோ இந்த பார்டரை வந்து நம்ம இப்போ அந்த பட்டனில் ஆட் பண்ணுறோம். பட்டனில் வந்து இங்கே போயிட்டு ஸோ இந்த பேக்ரவுண்ட் இருக்கிற பிளேஸில் பார்டர் பட்டன் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த பார்டர் பட்டன் ஆட் பண்ணியும் குறையிலையா போகலையா? வாட் டு யூ மீன்? ஓகே ஓகே பேக்ரவுண்டு ஓகே. நம்ம ஆப் காம்பேக்ட் பட்டன் கொடுத்து பார்க்கலாம். யா ஓகேங்களா. ஸோ இதுதான் மெயினு. ஓகே. டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட் ஓகேவா. ஓகே ஜஸ்ட் சேஞ்ச் த பட்டன். ஸோ இதுதான் இது வந்து நம்ம இப்போ பட்டன் வந்து சாலிட் பட்டன் வந்து நம்ம ஸ்டைல் அங்கே எழுதி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இது வந்து இந்த இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் திங் நம்ம வந்து சாலிட் பட்டன் சொல்லி ஒன்று பார்டர் பட்டன் அண்ட் இன்னொன்று வந்து சாலிட் பட்டன் சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். சாலிட் பட்டன் இதில் வந்து ஷேப் ஓகேங்களா. ஷேப் கொடுத்து ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இதில் வந்து இது வேறு ஓகே ஆட் கொடுத்தாச்சு. ஸோ இதை ஜஸ்ட் அப்படி காப்பி பண்ணி இங்கே அப்படி பேஸ்ட் பண்ணி ஸோ ஆக்சுவலாக இதில் வந்து நமக்கு பார்டர் தேவையில்லை, ஸ்டோக் வேண்டாம். இது வந்து ஒயிட்டு ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போ இதே தான். ஸோ இதை வந்து இங்கே போடுறேன். இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சாலிட் பட்டன் ஓகேங்களா. சாலிட் பட்டன். ஸோ இந்த பட்டன் நேமும் நம்ம சேஞ்ச் பண்ணணும் ஓகேங்களா. சாலிட் பட்டன் கலர் வந்து பிளாக் ஓகே தான் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டும் சேமாக வந்துடுச்சா. ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட அடுத்த லேஅவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது தேவையில்ல நமக்கு, இது ஃபஸ்ட்டு பண்ணது ஓகே. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து நமக்கு இந்த ஸ்மால் டெக்ஸ்ட்டு ஒரு பெரிய டெக்ஸ்ட் இருக்குது ஓகேங்களா. ஸோ ஸ்மால் டெக்ஸ்ட் பெரிய டெக்ஸ்ட் என்ன வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலேயே நம்ம வந்து டெக்ஸ்ட் வியூ ஒன்று போட்டு சேம் wrap content டெக்ஸ்ட் ஓகேங்களா. ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்து நம்ம என்னென்னா நம்ம இங்கே இருக்கிற இந்த டெக்ஸ்ட் ஓகேங்களா. ஸோ டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணி டெக்ஸ்ட்டை பேஸ்ட் பண்ணிடுறேன் ஓகேங்களா. ஸோ இந்த டெக்ஸ்ட்டோட கலரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஓகேவா. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு இது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ டெக்ஸ்ட் சைஸ் வந்து நான் ஒரு 32 SP கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே இந்த கார்னரில் இருக்குது. ரெண்டுக்குமே வந்து மார்ஜின் வந்து 10 dp கொடுத்துக்கிறேன். மார்ஜின் வந்து 10 dp ஓகேங்களா. ஸோ மார்ஜின் 10 dpங்கிறப்ப உங்களுக்கு இதாகுது. ஸோ 10 வந்து ஒரு 15 ஆக்கிடுறேன் இங்கே.
15 ஆக்குனா அது கொஞ்சம் கரெக்டாக உங்களுக்கு உள்ளே வந்துருதா. ஸோ இப்போ என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து நமக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்பேஸ் எக்ஸ்ட்ராக்காக நம்ம 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று வந்து இதோட டாப் மார்ஜினை இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லைன்னா இதோட பாட்டம் மார்ஜினை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். நம்ம வந்து அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ஜின் பாட்டம் 50 dp. ஓகேங்களா. ஓகே, மார்ஜின் பாட்டம் 15 dp. அதே மாதிரி மார்ஜின் ஸ்டார்ட் 15 dp. ஓகேங்களா. எண்ட். ஸோ இப்போ வந்து நம்ம சிங்கிளாக கொடுக்குறதுனால சிங்கிளாக கொடுக்குறோம். ஓகேங்களா. டாப் மார்ஜின் நமக்கு தேவையில்லை ஆக்சுவலாக, அங்கேயே இருந்து 10 மார்ஜின் வந்துடுச்சா. ஓகேங்களா. ஸோ இதுதான் உங்களுக்கு இது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஓகே, இது வந்து நமக்கு இப்படி இருக்குங்களா. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கப்புறம் என்ன இருக்குது, இந்த ஐக்கான் இருக்கா. ஸோ இந்த ஐக்கானை வந்து நம்ம ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணுறதுக்கு நம்ம இமேஜ் வியூ போடணும். இமேஜ் வியூ, இதில் வந்து wrap content சோர்ஸ் ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா. சோர்ஸில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா சேட் லோகோ ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த சேட் லோகோ வந்து நமக்கு இங்கே செட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த இது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து டாப்பில் இங்கே வந்து 2 ஐட்டம் இருக்குது, அது வந்து சென்டராக இருக்குது இதுக்கு ரெண்டுக்கும். ஓகேங்களா. ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நம்ம பாட்டம் புஷ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ அதுக்கு நான் வந்து லேஅவுட்குள்ளே போயிட்டு இன்னொரு லீனியர் லேஅவுட் போடுறேன். இதோட விட்த் வந்து மேட்ச் பேரண்ட்டு, இதோட இது வந்து wrap content கொடுத்துக்கிறோம். ஸோ ஆக்சுவலாக நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம். ஒன்றா உங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி வெயிட் வந்து 1 கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பாட்டம் வந்துடுச்சு, இது வந்து அப் போயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம 2 டெக்ஸ்ட் கொடுக்குறோம். நான் ஜஸ்ட் இந்த 2 டெக்ஸ்ட்டையே ஃபார் எக்ஸாம்பிள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா. ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓரியன்டேஷன் கொடுக்கலாம். நம்ம ஓரியன்டேஷன் வந்து வெர்டிக்கல். ஓகேங்களா. வெர்டிக்கல் கொடுத்தா உங்களுக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து வெயிட் கொடுக்குறேன். வெயிட் வந்து 1, இதுக்கும் வெயிட் வந்து 1. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து டெக்ஸ்ட் அலைன்மெண்ட், ஓகே, நான் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் இல்லை, கிராவிட்டி லேஅவுட் கிராவிட்டி வந்து பாட்டம். ஓகே, கிராவிட்டின்னு போட்டு பாட்டம். ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பாட்டம், இது கரெக்ட், அது வந்து சென்டருக்கு வந்துடுச்சு. இது வந்து இதில் வந்து நமக்கு பாட்டமில் லிட்டில் ஸ்பேஸ் தேவைப்படுது. ஸோ பாட்டமில் லிட்டில் ஸ்பேஸ் வந்து நம்ம எங்கே கொடுக்கலாம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேடிங் பாட்டமில் ஒரு 10 dp கொடுத்துக்கலாம். 10 dp கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. பேடிங் பாட்டம்னா 10 dp, 10 பத்தலை அப்படின்னா கூட ஒரு கொஞ்சம் கொடுக்கலாம்னா 20 கொடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை ரெண்டுக்கும். ஸோ ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து நம்ம இந்த லேஅவுட், இது கார்னர் லேஅவுட். கார்னர் வந்து நம்ம இன்னொரு சேஞ்ச் பண்ணிக்கலாம். கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ தான் கொடுத்துருக்கேன். நம்ம ஒரு 25 கொடுத்துக்கலாம். 25 கொடுத்துட்டு நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னா ஓகே, இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் வந்து உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, சேம் லேஅவுட். ஓகேங்களா. இதுவும் அதுவும் சேம். நம்ம இந்த டெக்ஸ்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். டெக்ஸ்ட் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ டெக்ஸ்ட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
ஃபாண்ட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணல. ஸோ ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லேஅவுட் வைஸ் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. இதுவும் ஓகே. ஸோ இப்படி தான் உங்களுக்கு வந்து இது வந்து லீனியர் லேஅவுட்டில் நம்ம எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள். ஸோ லீனியர் லேஅவுட்டை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ எல்லாமே இங்கே ஒரு லீனியர் லேஅவுட் போட்டு ஐட்டம்ஸ் போட்டு டாப்பில் ஒரு லீனியர் லேஅவுட் போட்டு எல்லாம் வந்து லீனியர் லேஅவுட்டை மட்டும் வச்சு பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்க்ரீனை வந்து ரிலேட்டிவ் லேஅவுட் மட்டும் வச்சு பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்க்ரீனை வந்து ரிலேட்டிவ் லேஅவுட் மட்டும் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. யா, ஓகே. ஸ்டே டியூன். தேங்க்யூ.